அக்னிபாத் திட்டத்தின் கீழ் இந்திய ராணுவத்திற்கு வீரர்களை தேர்வு செய்யும் ஆட்சேர்ப்பு முகாம் புதுச்சேரி இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் தொடங்கியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரத்குமார் வழங்க கேட்கலாம். சரத்குமார், வணக்கம். முழு விவரங்கள். நவீனா, அக்னிபாத் திட்டத்தின் கீழ் இந்திய ராணுவத்தில் அக்னி வீரர்களை தேர்வு செய்யும் ஆட்சேர்ப்பு முகாம் இன்று புதுச்சேரி இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் தொடங்கியது. தமிழகத்தில் 11 மாவட்டங்களிலும் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் உடற்தகுதி தேர்வில் பங்கேற்றுள்ளனர். அக்னிபாத் திட்டத்தின் கீழ் இந்திய முப்படைகளுக்கு குறுகிய கால ஒப்பந்த அடிப்படையில் அக்னி வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் இன்று முதல் 10ஆம் தேதி வரை நடைபெறும் ராணுவ ஆட்சேர்ப்பு முகாம் இன்று தொடங்கியது. இந்த ஆட்சேர்ப்பில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய 11 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் விண்ணப்பதாரர்கள் பங்கேற்றுள்ளனர். ஏற்கனவே விண்ணப்பித்துள்ள 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற 17 வயது முதல் 21 வயது தகுதியான இளைஞருக்கு நாள்தோறும் சுமார் 1000 பேர் வீதம் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. முதல் நாளான இன்று அழைக்கப்பட்ட இளைஞர்களுக்கு உடற்தகுதி தேர்வு, உடல் அளவீட்டு தேர்வு மற்றும் மருத்துவ பரிசோதனை நடைபெற்று வருகிறது. அதிகாலை முதலே ஏராளமான இளைஞர்கள் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் குவிந்தனர். தேர்வு மையத்தில் ராணுவ அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பு தேர்வுகளை நடத்தி வருகின்றனர். பாதுகாப்பு மற்றும் ஒழுங்கு ஏற்பாடுகளுக்காக போலீசாரும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்த ஆட்சேர்ப்பு முகாம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் உடற்தகுதி மற்றும் மருத்துவ பரிசோதனை தகுதி பெறும் விண்ணப்பதாரர்கள் அடுத்த எழுத்து தேர்வு மற்றும் தேர்வு நடைமுறைகளுக்கு அனுப்பப்பட உள்ளது. அதே போல ராணுவ மூலமாக ஆட்சேர்ப்பு ஒரு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அது அறிவிப்பு என்னவென்றால் பார்த்தீங்கன்னா, பணம் அல்லது வேறு ஏதேனும் பணம் பெற்றுக்கொண்டு ஆட்சேர்ப்பில் உதவுவதாக வாக்குறுதி அளிக்கும் இடைத்தரகர்கள், மோசடி நபர்களை நம்ப வேண்டாம் என விண்ணப்பதாரர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. இந்திய ராணுவத்தில் சேருவதற்கான தேர்வு நிர்ணயிக்கப்பட்ட அனைத்து கட்டங்களிலும் விண்ணப்பதாரர்கள் வெளிப்படுத்தும் தகுதி மற்றும் செயல்திறன் அடிப்படையில் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுவார். CWE தேர்வு முடிவுகள், அனுமதி அட்கடைகள், ஆட்சேர்ப்பு முகாம் அட்டவணை மற்றும் பிற முக்கிய அறிவுறுத்தல்கள் தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ள விண்ணப்பதாரர்கள் இந்திய ராணுவத்தின் அதிகாரப்பூர்வ ஆட்சேர்ப்பு இணையதளத்தை தொடர்ந்து பார்வையிடுமாறு ஏற்கனவே ஆட்சேர்ப்பு முகாமில் பங்கு பெறும் வீரருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நவீனா, முழு விவரங்களுக்கு நன்றி சரத்குமார். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.